செல்லம்மாள் பாரதிக்கு சொந்த முகவரி என்றால் தமிழ்நாடு, கேர் ஆஃப் தமிழ்நாடு. எந்த ஊரில் போய் வேண்டுமானாலும் நீங்கள் செல்லம்மாள் பாரதி என்ற ஒரு பெண்ணை தெரியுமா என்றால் தெரியும். பாரதியாரனுடைய துணைவியார் என்று தெரியும். அந்த அம்மா ஒரு அதிர்ஷ்டசாலி என்று தான் சொல்லுவேன். ஏனென்றால் இப்படி ஒரு மகா கவிஞனுடைய மனைவியாக இருப்பது என்பது உண்மையில் ஒரு பொண்ணுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சிரமம்லாம் நினைக்க மாட்டேன், அதிர்ஷ்டம்தான். அவர் அல்ல, எந்த ஒரு எழுத்தாளன், அவன் ஒரு கலைஞன் அல்லது ஒரு கவிஞன், யாருடைய மனைவியாக இருந்தாலும் அது ஒரு வகையில் வரம், இன்னொரு வகையில் சாபம். யாருக்கு சாபம் யாருக்கு வரம் என்பது தெரியாது. அப்படின்னா பாரதியினுடைய மனைவி அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா நெருக்கடிகளையும் தாண்டி பாரதிக்கு ஒரு அருந்துணையாக இருந்திருக்கிறார். நூல்களை பதிப்பித்திருக்கிறார். அவர் புகழை திரும்ப 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 எல்லா மேடைகளிலும் கொண்டு வந்துட்டே இருக்கார். அவங்களுக்கு நினைவு தடுமாறி நினைவில்லாமல் இருந்து மரணப்படுக்கையில் இருந்த நேரத்திலும் கூட பாரதியினுடைய பாடல் மனதில் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறது. கடைசியில் பாரதியினுடைய பாடலை பாடினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த பாடல், அவர் பாடி கேட்ட பாடல் அவங்க நினைவிலேயே இருக்கு. அப்போது ஒருவருடைய வாழ்க்கையினுடைய இன்னொருவர் குறிப்பிட்ட சிறு வயதிலேயே அந்த மரணம் நடந்து போயிட்டா கூட அந்த நினைவுகள் எல்லாம் அவங்களுக்குள்ளாடி அப்படியே இருக்கு. அப்புறம் நம்ம வஉசிக்கு வந்தால், வஉசியினுடைய துணைவியாருக்கு தான் எழுத்தாளர்களுடைய மனைவியரிலேயே ஒரு சுயசரிதை வெளியாகியிருக்கிறது. வள்ளியம்மாள் சரித்திரம் என்ற ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. 1, 2 அல்ல, 315 வெண்பாக்களால் ஒரு புத்தகம். அதை எழுதியவர் யார் அப்படின்னா அவருடைய மச்சினர் முத்துசாமி என்பவர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை கவிஞர் மட்டுமல்ல, அவர் ஒரு மிகச்சிறந்த ஓவியர். எந்த அளவுக்கு ஓவியர்னா, டெல்லியில் நடந்த தர்பாருக்கு சென்று மகாராணியினுடைய கையால் பரிசு வாங்கி வரக்கூடிய அளவுக்கு சிறந்த ஓவியர். ஆனால் அவர் தன் மனைவியை படம் வரைந்தாரான்னு எனக்கு தெரியாது. வரைந்திருப்பாரா என்று கூட நான் யோசிக்கலை. ஆனால் இந்த புகைப்படங்களை எல்லாம் பார்த்தேன். இங்கே கூட அந்த புகைப்படங்களை எல்லாம் காட்டினாங்க. இந்த புகைப்படங்கள் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இந்த பெண்கள் என்ன இருப்பாங்க? பாரதியார் இருந்திருப்பார், நாமக்கல் கவிஞர் இருந்திருப்பார், வஉசி இருந்திருப்பார். ஆனால் இந்த பெண்கள் என்ன இருப்பாங்க? இவர்கள் அவங்க நிற்கக்கூடிய பாங்கு, அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய உடை, எடுக்கப்பட்ட நாள், இதற்கு முந்திய நாள், இதற்கு பிந்திய நாள், இதில் இருந்தவர்கள், இவர்களோட இந்த புகைப்படத்தை பார்த்தது என்று இந்த ஒவ்வொரு புகைப்படத்துக்கு பின்னாடியும் நிறைய கதை இருக்குது. அந்த நிறைய கதை என்ன அப்படின்னா, அமர்ந்திருக்கக்கூடிய கோலத்தில் இருக்கக்கூடிய பெண், நின்று இருக்கக்கூடிய கோலத்தில் இருக்கக்கூடிய பெண் எல்லாம் இருக்குது. அப்போது இந்த ஒவ்வொருத்தருடைய இவர்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாலும் இந்த பெண்கள் ஏதோ ஒரு மன உறுதியை அவர்களிடம் உருவாக்கியிருக்கிறாங்க. உருவாக்கியதோடு அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் பொது வாழ்க்கைக்கு செல்கிறார்கள். இந்த பொது வாழ்க்கை என்பது உண்மையில் அந்த பொது வாழ்க்கைக்கு செல்பவனுக்கும் தெரியாது, என்ன நடக்கும் என்று தெரியாது. இவர்களை படித்து கொண்டே இருக்கும்போது எனக்கு உடனடியாக தோன்றியது, இவர்களெல்லாம் சாதாரண ஏழை எளிய நடுத்தர வர்க்க பெண்கள் இப்படி இருந்தார்கள். சரி, மகாராணிகள் அந்த காலத்தில் என்ன மகத்தான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டார்களா என்ன? யாராயினும் ஒரு மகாராணி இப்படியெல்லாம் இவர்களுக்கு நேர் எதிரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் என்று காட்டுவாரா என்பதற்காக ஒரு மகாராணியினுடைய வாழ்க்கையை படித்தேன். அவர் ஜெய்ப்பூர் மகாராணி காயத்ரி தேவி. நீங்கள் இணையத்தில் தேடி காயத்ரி தேவி ஜெய்ப்பூர் மகாராணி என்று பாருங்கள். பேரழகுமிக்க பெண். அவங்க பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பை கொண்டு ஊர் ஊராக போய் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பெண்கள் பங்களிக்கணுங்கிறத உருவாக்கினார். 2 அமைப்புகளை உருவாக்கினார். அன்றைக்கு செயல்பட்டது. ஒன்று மும்பையில் இருந்து இருக்கக்கூடிய மகிழா அமைப்பு, இன்னொன்று இங்கே கல்கட்டாவில் இருந்தது. இவர்கள் பெண்கள் அணிதிரண்டு இந்திய சுதந்திரத்திற்காக போராட வேண்டும் அப்படின்னாங்க. இது வளர்ச்சி அடைந்த போதுதான் காந்தி வந்தார். காந்தி அதை தெரிந்து கொண்டார். காந்தி அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து பெண்களுக்கான எல்லா விஷயங்களையும் போராட ஆரம்பித்தார். ஆனால் முதல்ல நேதாஜி இதை முன்னெடுக்கும் போது நேதாஜியினுடைய குடும்பத்திலேயே இதற்கு ஆதரவு இருந்தது. அவர்களெல்லாம் மேலை கல்வி பயின்றவர்கள். அவர்களுக்கு தெரியும் அவர்கள் சுதந்திரத்திற்காக இந்த பெண்கள் வரட்டும் போராடட்டும்னாங்க. அவர் ஒரு சுதந்திரத்திற்கான ஐஎன்ஏவில் தனியான பெண் பிரிவை உருவாக்கி அந்த பெண் பிரிவுக்கு பயிற்சி அளித்து அவர்களை செவிலியர்களாகவும் வைத்திருந்தார், போர் முனைக்கான சோல்ஜர்ஸாகவும் வச்சிருந்தார். அதில் போர் முனைக்கு அனுப்பப்படாமல் செவிலியர் பணிக்கு அனுப்பப்பட்ட பெண்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கார்கள். அந்த கடிதம் இரத்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? 1947 நிகழ்வுக்காக சிறப்புரை வழங்க திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களை நாங்கள் அணுகிய போது ஒரு நொடி கூட யோசிக்காமல் ஒப்புக்கொண்டார். நன்றி சார். இந்தியாவின் சமகாலத்து முக்கிய எழுத்தாளர்களுள் ஒருவர்.
இயல் விருது, தாகூர் விருது, ஞானவாணி விருது, சாகித்ய அகாடமி விருது என கௌரவமிக்க விருதுகளை தன் படைப்புகளுக்காக பெற்றிருப்பவர். தொடர்ந்து தனது எழுத்துக்களின் மூலமாகவும் உரைகளின் வாயிலாகவும் இலக்கிய ஆளுமைகளையும் வாசிப்பின் அவசியத்தையும் நமக்கு சொல்பவர். இந்த நிகழ்வுக்கான சிறப்புரையை வழங்க எழுத்தாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களை, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நாயகி 1947 அப்படிங்கிற இந்த ஒரு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அதை பற்றி அவர்கள் என்னிடம் முதல்ல சொன்ன ஒரு நிமிடமே நான் ஆச்சரியப்பட்டேன். இதுவரை தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கூட்டம் நடந்ததே இல்லை. எத்தனையோ சுதந்திர தினத்துக்கான விழாக்கள் நடந்திருக்குது. அந்த மேடைகளில் யார் யாரோ சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவித்திருக்கிறாங்க. ஆனால் அந்த தியாகத்தினுடைய ஒரு சம பங்கை அவருடைய துணைவியரை முதன்மைப்படுத்தி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. நீங்கள் வரணும்னு சொன்ன உடனே நான் ஒத்துக்கொண்டேன். உண்மையில் அதற்கு நான் தான் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இப்படி ஒரு தருணத்தில் இவர்களை எல்லாம் நினைவு கூறுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தாங்கன்னு. சுதந்திரம் என்பது ஒருவரால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. அது பரவி இந்தியா முழுவதும் வெவ்வேறு வகையான மாற்றங்களை உருவாக்கி போராட்டங்களை சந்தித்து அப்புறம்தான் அதுக்கான இன்று நாம் சுதந்திரத்தை அடைந்திருக்கிறோம். அதில் குறிப்பாக இன்றைக்கு நாம் முதன்மையாக பேசுகிற இந்த நாயகர்களை தனித்தனியாக பார்த்தால் இவர்கள் எல்லாம் தனி தலைவர்கள். ஆனால் எனக்கு இந்த அழைப்புதலை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு, இவங்க எல்லாரும் ஒரு வரிசையை சேர்ந்தவர்கள். இவர்கள் எல்லாரையும் ஒரே வரிசையில் அடக்கிடலாம். எப்படின்னா, நீங்கள் முதல்ல இவர்களுக்கு எல்லோருக்கும் யார்? வஉசி தான் முதல் புள்ளி. வஉசிக்கு வஉசியை விட இளையவர் பாரதி. ஆனால் பாரதி வஉசியை மாப்பிள்ளை என்று தான் கூப்பிடுவார். மாமா என்று தான் பாரதியாரை வஉசி கூப்பிடுவார். எங்கள் மாமா வந்திருக்கிறார். அவர் மனைவியே எழுதி சொல்லுகிறார்கள் என்ன அப்படின்னா, உங்கள் மாமா வீட்டுக்கு வந்திருந்தார். மாமா யார்? பாரதியார். வயதில் குறைந்தவர். அது தெரியுதா? இப்போ ஒரு கவிஞர் என்ன பண்ணுவார்? வயசுக்காகலாம் இல்லை, அவரது எனக்கு மாப்பிள்ளை தான், நான் மாமா தான். பாரதியார் வஉசிக்கு அப்புறம் வரக்கூடியவர். வஉசிக்கும் பாரதிக்கும் மிக நெருக்கமாக நண்பராக இருந்தவர் நாமக்கல் கவிஞர். இவர்களோடு வாவேஸ் ஐயர் வந்தார். வாவேஸ் ஐயர் வந்ததுனால வாஞ்சிநாதன் வந்தார். இவர்களுக்கு எல்லாம் தொடர்ந்ததுனால ஜெபமணி அம்மா வந்தாங்க. எல்லோரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த, ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்ட, ஒருவரை ஒருவர் அறிந்த ஆண்கள். ஆனால் ஒருவரை ஒருவர் அறிந்த பெண்களா? இந்த 6 பெண்களுக்குள் ஏதேனும் ஒரு நாள் சந்திப்பு நடந்திருக்கிறதா? அவர்கள் யாராவது யாரையாவது பார்த்து எப்போது பேசிக்கிட்டாங்களா? ஒரு சம்பவம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, செல்லம்மாள் புதுச்சேரியில் இருக்கும்போது அந்த பாக்கியலட்சுமியை பார்த்த சம்பவம் இருக்கிறது. இது போல் வேறு வேறு இடங்களில் வேறுவர் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக குடும்ப விழாக்கள்லையோ அல்லது ஏதேனும் ஒரு பொது நிகழ்ச்சிகள்லையோ அல்லது எங்கோ சந்திக்கும் போதோ ஒரு உறவு இருக்கும். ஆனால் தனித்தனியாக இவர்கள் எல்லாம் ஒருவரோடு ஒருவர் பழகி இருப்பார்களா என்று தெரியாது. ஆனால் இவர்கள் அந்த மற்றவங்க ஆண்களுக்கு இடையில் அவர்கள் எல்லோரும் இந்த தேச விடுதலைங்கிற ஒரு கண்ணியால் இணைக்கப்பட்ட, ஒருவரை ஒருவர் அறிந்த, ஒருவர் மீது ஒருவர் மரியாதை கொண்ட மிக முக்கியமான ஆளுமைகள். இதில் முதல்ல பாரதியிலிருந்தே வருவோம். பாரதியாரனுடைய மனைவி 1955 இறந்து போனார். கடையத்தில் இறந்தார். அவருடைய இறப்பு சான்றிதழ் ஒரு புத்தகத்தில் இருக்குது. செல்லம்மாள் பாரதிங்கிற ஒரு புத்தகத்தினுடைய பின்னிணைப்பாக அவருடைய இறப்பு சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எப்போ அது சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த இறப்பு சான்றிதழை பாருங்கள். 2 இறப்பு சான்றிதழ்கள் இருக்குது. ஒன்று பாரதியாரனுடைய இறப்பு சான்றிதழ், அது வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர் யானை மிதிச்செல்லாம் சாகலை அப்படிங்கிறதுக்கு அந்த மரண சான்றே ஒரு அத்தியாயம். இன்னொன்று பாரதியாருடைய மனைவியார் இறந்தபோது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சான்று. இந்த மரண சான்றில் ஒரு வரி இருக்கிறது. அதுதான் என்னை மிகவும் பாதித்த ஒரு வரி. என்னன்னா, அவருடைய முகவரி அப்படிங்கிற இடத்தில் நிரந்தர முகவரி என்று எதுவும் இல்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. பாரதியாரனுடைய மனைவியினுடைய நிரந்தர முகவரி இல்லை அப்படின்னு. வாழ்நாளெல்லாம் ஒரு பெண் ஒருவரோடு வாழ்ந்து, அவர் சென்ற இடங்களுக்கெல்லாம் சென்று, அவர் பட்ட இன்னல்களை எல்லாம் அடைந்து, அவளுடைய சொந்த ஊருக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கோமா நிலைக்கு போய் கடைசியில் இறந்தால் கூட அவருக்கு சொந்த முகவரி இல்லை. நான் என்னுடைய புத்தகத்தில் அந்த வரிக்கு பக்கத்தில் அடித்து ஒரு வரி எழுதினேன். அவருடைய சொந்த முகவரி என்பது தமிழ்நாடு அப்படின்னு. அவருக்கு தனி ஊரெல்லாம் கிடையாது.
செல்லம்மாள் பாரதிக்கு சொந்த முகவரி என்றால் தமிழ்நாடு, கேர் ஆஃப் தமிழ்நாடு. எந்த ஊரில் போய் வேண்டுமானாலும் நீங்கள் செல்லம்மாள் பாரதி என்ற ஒரு பெண்ணை தெரியுமா என்றால் தெரியும். பாரதியாரனுடைய துணைவியார் என்று தெரியும். அந்த அம்மா ஒரு அதிர்ஷ்டசாலி என்று தான் சொல்லுவேன். ஏனென்றால் இப்படி ஒரு மகா கவிஞனுடைய மனைவியாக இருப்பது என்பது உண்மையில் ஒரு பொண்ணுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சிரமம்லாம் நினைக்க மாட்டேன், அதிர்ஷ்டம்தான். அவர் அல்ல, எந்த ஒரு எழுத்தாளன், அவன் ஒரு கலைஞன் அல்லது ஒரு கவிஞன், யாருடைய மனைவியாக இருந்தாலும் அது ஒரு வகையில் வரம், இன்னொரு வகையில் சாபம். யாருக்கு சாபம் யாருக்கு வரம் என்பது தெரியாது. ஆனால் அது ஒரு வரமும் சாபமும் தான். ஆனால் இவர்களை போன்ற கலைஞர்களை, சிந்தனையாளர்களை, படைப்பாளர்களை, கவிஞர்களை கணவராக கொள்ளாதவர்களுக்கு வரமும் சாபமும் அல்ல, சாபம் மட்டும்தான் அது. அந்த சாபம் மிக மோசமானது அன்புகளே. அதை என் அண்ணன் அனுபவித்திருப்பார், உங்கள் தாய் அனுபவித்திருப்பார். இன்னும் சொல்லப்போனால் நாமெல்லாம் கொண்டாடுகிற திருவள்ளுவனுடைய அன்னை யார்? அவருக்கு ஏதாவது பேர் இருக்கா? எங்கேயாவது இடம் கொடுத்துருக்குறோமா? கம்பருடைய மனைவி யார்? கம்பருடைய மனைவிக்கு எங்கேயாவது சிலை இருக்கிறதா? கம்பருடைய மனைவி என்ன செய்தார்கள் என்று எப்போது தெரியுமா? பரணருக்கு யார்? அல்லது தமிழ் இலக்கியத்தினுடைய அத்தனை பெரிய பிதாமகர்களுடைய அன்னையெல்லாம் என்ன ஆனார்கள்? அவர்களுடைய பெயர் என்ன? அவர்களுக்கு எப்போது இலக்கியத்தில் இடம் இருக்கிறதா? நாங்கள் பள்ளியில் தான் விளையாட்டாக சொல்லுவோம், காந்தி நமக்கு தாத்தா சரி, அவரை தேச தந்தைன்னு சொல்கிறோம். காந்தியுடைய அப்பாவை தேசத்தின் தாத்தா என்று நம்ம சொல்லுவோமா என்ன? காந்திக்கு தான் அந்த இடம். காந்தியினுடைய பெற்றோர்கள், காந்தியினுடைய பெற்றோர்கள் என்ற அளவிற்கு அவர்களுக்கான மரியாதை உண்டு, கௌரவம் உண்டு. அவர்கள் கோரவும் மாட்டார்கள், மக்கள் கொடுக்கவும் மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இவர்களை உருவாக்கியதில் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அப்படித்தான் யாருடைய, கம்பருடைய துணைவியாராக இருந்தாலும், திருவள்ளுவருடைய அன்னையாக இருந்தாலும், அல்லது பாரதியினுடைய மனைவியாக இருந்தாலும், அவர்கள் ஒரு படைப்பாளியோடு, கவிஞனோடு வாழ்க்கை நடத்தும் போது அன்றாட வாழ்வில் 1000 சிரமங்களை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள், கட்டாயம் அனுபவித்திருப்பார்கள். அதை மறுக்கவே முடியாது. அந்த துயரங்களுக்கெல்லாம் யாராக இருந்தாலும் இருக்கும். ஏன்னா அது ஒரு பண்பாடு உருவாக்கிய ஒரு பிரச்சனை தானே தவிர ஒரு தனி மனிதனுடையது அல்ல. ஒரு சமூகம், ஒரு பண்பாடு சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகள் எல்லா வீட்டிலும் அப்படித்தான் இருக்கும். பாரதி வீட்டில் இப்படி கஷ்டப்படுகிறார் என்றால் பக்கத்து வீட்டில் என்ன அந்த மனைவி மகாராணியாக வாழ்ந்தார்? அப்படிலாம் இல்லையே. பக்கத்து வீட்டில் குடித்து விட்டு ஒருவன் வந்து அவன் மனைவியை போட்டு அடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் இங்கே பாட்டு பாடி இந்த அம்மாவை சந்தோஷப்படுத்தி கொண்டிருப்பார். பாடுகிற, கவிதை எழுதுகிற, எழுதுவனுடைய சொந்த உலகம் என்பது இன்னொருவர் புரிந்து கொள்வதற்கானது அல்ல. புரிந்து கொள்ள முயன்று தோற்றுத்தான் இருக்கிறார்கள். அப்படித்தான் உலகம் முழுக்கவுமே இருக்கிறது. ஆனால் இவர் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி. இவருக்கு சங்கீதம் தெரியும். பாரதியினுடைய மனைவிக்கு பாடத் தெரியும். பாடினால் கேட்க தெரியும். பாரதியார் மிக அழகாக பாடுவார், நன்றாக சங்கீதம் அறிந்தவர். பிரெஞ்சு மொழி கற்றிருக்கிறார், சமஸ்கிருதம் தெரியும், தமிழ் மொழி தெரியும், அத்தனை மொழிகள் தெரியும். இனிமையாக பாடத் தெரியும். பாடுவதோடு என்ன ராகத்தில் பாட வேண்டும் என்று தன் பாடல்களில் ராகத்தோடு எழுதி வருவர். அப்படி என்றால் அவர் ஒரு நல்ல இன்னிசையை பாடியிருக்கிறார். நாமக்கல் கவிஞரே சொல்கிறார், பாரதியார் பாடுவதை நான் கேட்டிருக்கிறேன், அவ்வளோ அழகாக பாடுவார் என்று. அப்படி எங்கே உட்கார்ந்து காரைக்குடியில் கேட்டார் என்றே நாமக்கல் கவிஞர் எழுதுகிறார். ஆனால் நம்முடைய துரதிர்ஷ்டம் பாருங்கள், பாரதியினுடைய குரலில் நாம் ஒரு பாடலையும் கேட்கிற அதிர்ஷ்டமே இல்லை. ஆனால் அப்போதே இந்த கருவிகள் எல்லாம் வந்துடுச்சு. காந்தியினுடைய குரலெல்லாம் நாம் ரெக்கார்ட் பிளேயரில் கேட்க முடியுது. ஆனால் அவ்வளவு இந்த மேடைகளில், இங்கே இருக்கக்கூடிய கடற்கரை மேடையில் பாரதி ஏறி நின்று பேசிய அந்த எந்த உரையும் நம்ம கேட்பதற்கு இல்லை. பாரதியாரனுடைய பாடல்களை பாரதி பாடி கேட்கக்கூடிய அதிர்ஷ்டம் நாமக்கல்லுக்கு இருந்தது. ஆனால் நமக்கெல்லாம் அது இல்லை. ஆனால் இந்த அம்மாவுக்கு இருந்தது. இந்த அம்மா வீட்டிலேயே இருந்து அவருடைய ஒவ்வொரு பாடலையும் பாடும்போது கேட்டிருக்கிறார். 7 வயதில் அவர் பாரதியை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வேடிக்கையான திருமணம் என்கிறார். பாரதி அப்போ கொஞ்ச நாளில் காசி கிளம்பி போயிட்டார். 4 வருடம் காசியில் இருந்திருக்கிறார். ஒவ்வொரு முறை பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும் போதும், பாரதி காசியில் இருக்கும்போது அவரை கைது செய்து விடுவார்களோ என்று பயந்து அவர் மனைவி ஒரு கடிதம் எழுதினார் அப்படின்னு அதில் ஒரு பகுதி வருது. அப்போ அந்த கடிதம் மனைவி எழுதி பாரதிக்கு எழுதியிருக்கிறாங்க, நீங்கள் போய் இந்த மாதிரி தேச விவகாரங்களிலெல்லாம் மாட்டிக்கொண்டு விடாதீர்கள், உங்களுக்காக ஒருத்தி காத்துட்ருக்கிறேங்கிற மாதிரி எழுதப்பட்ட கடிதம். அப்படியெல்லாம் இல்லைன்னு பாரதி அவர்களுக்கு பதில் எழுதினார். இதையெல்லாம் பற்றி நீ கவலைப்படுவதை விட தமிழை நன்றாக படி அப்படின்னு அந்த அம்மாவுக்கு எழுதினார் அப்படிங்கிறது கூட இருக்குது. அது அல்ல, நான் படிக்கும்போது எனக்கு தோன்றிய விஷயம், இந்த கடிதம் எழுதிய போது செல்லம்மாளுடைய வயது என்ன? 7 வயதில் திருமணம், 4 ஆண்டுகள் காசியில் இருந்திருக்கிறார். அப்படின்னா இந்த கடிதம் எழுதும்போது அவர் இந்த அம்மாவுக்கு 10 வயசு.
ஒரு 10 வயது பெண்ணால் இப்படி ஒரு கணவனுக்கு கடிதம் எழுத முடியுமா என்ன? இவ்வளவு ஒரு பண்போடு, இன்னும் சொல்லப்போனால் ஒரு 30 வயது பெண்ணிற்கு இருக்கக்கூடிய அறிவோடு, கவலையோடு ஒரு 10 வயது பெண்ணிற்கு அப்படி ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஒன்று அந்த கடிதம் யாரோ சொல்லி எழுதியிருக்கலாம். அப்படி சொல்லி எழுதுவதற்கு அவர்கள் வீட்டிலே ஆள் இருந்தார்கள். அதனால் அந்த அம்மா அப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்கலாம். ஆனால் பாரதிக்கு தெரியும், இது ஒரு விளையாட்டு பிள்ளை தானே அந்த அம்மா. அவர் திரும்ப காசியிலிருந்து வர வந்த பிறகுதான் அவர்கள் கணவன் மனைவியாகவே வாழுகிறார்கள். அது வரைக்கும் அந்த பொம்மை கல்யாணம் தான். ஆனால் அந்த கடிதம் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப மெச்சூர்டான ஒரு கடிதம். நான் படித்த போதே எனக்கு தோன்றியது, இது ஒரு 10 வயசு பொண்ணுக்கு என்ன தோணும்? முதல்ல அவங்க கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 வயசு பொண்ணாக யோசிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? இன்று விட்டுருங்க, அன்னைக்கு இருக்கிற 10 வயசு பெண்கள் நிச்சயமாக இன்று இருக்கக்கூடிய ஒரு 18-20 வயதை அல்ல அறிவு கொண்டவர்களாக இருந்திருக்கலாம் என்றால் கூட தயக்கம், கூச்சம் இருக்கும். ஆனால் அதில் பாரதி எழுதிய பதிலில் ஒரு வரி இருக்கிறது, அதுதான் எனக்கு மிகவும் பிடித்தது. அன்பு காதலிக்கு அப்படின்னு ஆரம்பிப்பார். ஒரு மனைவி ஒரு கணவன் எழுதுகிற ஏதேனும் ஒரு கடிதத்தில் அன்பு காதலிக்கு என்று ஒருவர் எழுத முடியுமா என்ன? அவள் உங்களுடைய மனைவி. அப்போ இந்த காதலை அவர் ஒரு பெரிய வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்து நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எங்கேயோ காசியில் இருக்கிறார், எங்கிருந்தோ ஒரு கடிதம் வருகிறது. கடிதத்தை எழுதிய பொண்ணுக்கு 10 வயசு தான். ஆனால் அந்த 10 வயசு பொண்ணுக்கு அவர் எழுதும் போது அன்பு காதலிக்குன்னு எழுதுகிறார். அந்த காதல் என்பது அவருக்கு நாம் நினைப்பது போல உடல் சார்ந்த விஷயம் அல்ல, அது ஒரு பித்து. உண்மையில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஒருபோதும் தன் வாழ்நாள் எல்லாம் முழுமையாக தன் வசமாக்கி கொள்ளவே முடியாது. அவன் ஓரளவுக்குத்தான் அந்த பெண்ணோடு இணைந்து புரிந்து வாழ முடியுமே தவிர, அந்த பெண் முழுமையாக தன்னளவில் தனியானவள் தான். அப்படித்தான் இந்த பொண்ணும் அவருக்கு தெரியுது. ஆனால் காதல் என்பது அவர்கள் இருவரையும் சேர்க்கிற ஒரு வானவில். அதனுடைய ஒரு முனை அவளிடம் இருக்கிறது, இன்னொரு முனை இவரிடம் இருக்கிறது. அந்த வானவில் இருவருடைய இதயத்திற்கு இடையில் வந்தால் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், இணைந்து வாழ்கிறார்கள், மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை கடத்துகிறார்கள். இந்த அம்மா இன்னொரு உரை இப்போ அவங்க சொன்னாங்க, சித்ரா கூட அவங்க ரேடியோ ஸ்டேஷனில் பேசுனாங்க, அது அச்சில் இருக்கிறது. அதை படிக்கும் போதும் எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும். என்ன அப்படின்னா, இதை நீங்கள் படித்தாலே தெரியும் எழுதி வைத்துத்தான் படித்திருக்கிறார் என்று. நேரடியாக நான் ரேடியோ ஸ்டேஷனில் பேசியிருக்கேன். ரேடியோ ஸ்டேஷனில் பேசுகிறவர்களுக்கெல்லாம் இப்போ காகிதம் கொடுப்பது போல எழுதி வைத்த காகிதத்தை படிப்பார்கள். எழுதி வைத்த காகிதத்தை தான் அவர் படித்திருக்கிறார் என்று நன்றாக தெரிகிறது. ஏன்னா ஒவ்வொரு வாக்கியமும் முழுமையாக எழுதப்பட்டிருக்கின்றன, திருத்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. யாரோ ஒருவர் வார்த்தைகளுக்கு இடையில் இருக்கிற இடைவெளியை துண்டித்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. யாருன்னு தெரியாதானா? ஆனால் அந்த கடிதத்தில் அவர்கள் பின்னால் எழுதுகிறாங்க. ஒருவேளை அவருடைய மகளே எழுதியிருக்கலாம், அல்லது விஸ்வநாத ஐயர் எழுதி கொடுத்திருக்கலாம், அல்லது யாரோ ஒருவர் எழுதி அந்த கடிதத்தை அந்த அவங்களோட உரையை இவர்கள் படித்திருக்கலாம். ஆனால் அதில் உள்ள விஷயமெல்லாம் அவர்களுடையது தான், அதில் நமக்கு வேறுபாடே இல்லை. ஆனால் அதில் அவர் சொல்லும்போது அவர் குறைகளை அல்ல, தன்னுடைய மனதினுடைய ஒரு நிராசைகளை, கிடைக்காமல் போன விஷயங்களை தான் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறோங்கிறதை சொல்கிறார். அந்த கடிதம் அல்ல பாரதியினுடைய மனைவியினுடைய சிறப்பு. பாரதியினுடைய மறைவுக்கு பிறகு பாரதி ஆசிரமம் என்ற ஒரு பதிப்பகத்தை உருவாக்கி அவர் புத்தகங்களை எல்லாம் அச்சிட்டு, அதுவும் 1, 2 அல்ல 3000 புத்தகங்களை அந்த நாளிலே அச்சிட்டிருக்கிறார் என்றால் அதுதான் பாரதி மனைவியினுடைய மிகச்சிறப்பு. இப்படி அன்றாட வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் கொண்ட கணவரை கைவிடலையே அவங்க. மரணத்தோடு அவர் வாழ்க்கை முடிந்துடணும்னு சொல்லலையே. அவர் ஒரு கவிஞன். அவர் கவிதைகளை நான் முதல்ல வெளியிடணும், அந்த கவிதைகளை யாரோ ஒருவர் தான் வெளியிடுகிறேன் என்று கேட்டு வந்த போதெல்லாம் வேண்டாம் நாங்களே வெளியிடணும்னு சொல்லி அந்த வெளியீடுகளை எல்லாம் தொகுத்து அந்த புத்தகத்துக்கு ஒரு சின்ன அறிமுக உரையும் அவரே எழுதி 90 கவிதைகள் கொண்ட ஒரு புத்தகத்தை அவர் தான் முதலில் வெளியிட்டார். இன்றைக்கு 1000 பாரதி பதிப்புகள் இருக்குது. கையடக்கத்திலிருந்து செம்பதிப்பிலிருந்து அவ்வளவு பதிப்புகள் இருக்கிறது. ஆனால் முதலில் அவர் புத்தகத்தை அவர் மனைவி தான் நண்பரை வெளியிட்டார். இதை விட ஒரு உறுதுணை ஒரு படைப்பாளிக்கு வேண்டாம். இது டால்ஸ்டாய்க்கு நடந்தது, தஸ்தாவஸ்கிக்கு நடந்தது, ஆண்டன் செக்காவிற்கு நடந்தது. உலகெங்கும் எங்கெல்லாம் எழுத்தாளர்கள் மறைகிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் புகழை ஏந்தி வாழ்நாளெல்லாம் அவர்கள் புகழை உலகம் அறிவு செய்வதற்கான துணையாக அவருடைய துணைவியார் தான் இருக்கிறார்கள். அன்றாட வாழ்வில் 1000 பிரச்சனைகள். டால்ஸ்டாய் தன்னுடைய மனைவியோடு சண்டை போட்டுக்கொண்டு முதிய வயதில் வீட்டை விட்டு வெளியேறி போனார்.
கடைசியில் அவர் அஸ்தபோ ரயில் நிலையத்தில் மரணப்படுக்கையில் இருக்கும்போது மனைவி பார்க்க வந்தபோது பார்க்க மாட்டேன் என்று சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்க, அவரை அல்ல, அவர் கைகளை பார்க்க விரும்புகிறேன், அந்த கைகளை மட்டுமாவது நான் தொடுவதற்கு அனுமதி கொடுங்கள்னு கேட்டாங்க. உள்ள அனுமதிக்க மாட்டேன்றார். மகளை அனுமதித்தார். அதுதான் வேடிக்கை. என்னன்னா, அப்பாக்களுக்கு மகளை பிடிக்கும், மனைவியை பிடிக்காது நிறைய இடம். மகளை அனுமதிக்கிறார், ஆனால் அந்த அம்மாவை அனுமதிக்கல. ஆனால் இவ்வளவு செய்த அந்த மனிதரை அந்த அம்மா கைவிடலையே. அந்த அம்மா அவருடைய அவ்வளவு நூல்களையும் சிறப்பாக வெளியிடுவதற்கு முன் வெளியீட்டு திட்டத்தை அறிவித்து என்னெல்லாம் செய்தார்களோ செய்தார். அதுக்கு சற்றும் குறைவில்லாத பணிதான் பாரதிக்கு நடந்ததும். அப்படின்னா பாரதியினுடைய மனைவி அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா நெருக்கடிகளையும் தாண்டி பாரதிக்கு ஒரு அருந்துணையாக இருந்திருக்கிறார். நூல்களை பதிப்பித்திருக்கிறார். அவர் புகழை திரும்ப 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 எல்லா மேடைகளிலும் கொண்டு வந்துட்டே இருக்கார். அவங்களுக்கு நினைவு தடுமாறி நினைவில்லாமல் இருந்து மரணப்படுக்கையில் இருந்த நேரத்திலும் கூட பாரதியினுடைய பாடல் மனதில் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறது. கடைசியில் பாரதியினுடைய பாடலை பாடினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த பாடல், அவர் பாடி கேட்ட பாடல் அவங்க நினைவிலேயே இருக்கு. அப்போது ஒருவருடைய வாழ்க்கையினுடைய இன்னொருவர் குறிப்பிட்ட சிறு வயதிலேயே அந்த மரணம் நடந்து போயிட்டா கூட அந்த நினைவுகள் எல்லாம் அவங்களுக்குள்ளாடி அப்படியே இருக்கு. அப்புறம் நம்ம வஉசிக்கு வந்தால், வஉசியினுடைய துணைவியாருக்கு தான் எழுத்தாளர்களுடைய மனைவியரிலேயே ஒரு சுயசரிதை வெளியாகியிருக்கிறது. வள்ளியம்மாள் சரித்திரம் என்ற ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. 1, 2 அல்ல, 315 வெண்பாக்களால் ஒரு புத்தகம். அதை எழுதியவர் யார் அப்படின்னா அவருடைய மச்சினர் முத்துசாமி என்பவர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். தன்னுடைய சகோதரி அவங்க 6 ஆண்டுகள் அவருடைய மனைவியாக இருந்து இறந்துட்டாங்க. இறந்த அந்த மனைவிக்கு நினைவாக ஒரு புத்தகம் இருக்குது. இவ்வளவு பெரிய தேச தலைவர், சுதந்திர கப்பலோட்டியவர், நாட்டிற்காக சிறை சென்றவர், தன் மனைவிக்காக ஒரு புத்தகமும் எழுதி அந்த புத்தகத்தில் அதை கொண்டாடுகிற விதத்தில் முன்னாடி அறிமுக உரையும் எழுதி பின் நினைப்பாக அவருக்கு வந்த இரங்கல் கடிதங்களை எல்லாம் மொழிபெயர்த்தும் வெளியிட்டிருக்கிறார். நீங்கள் அந்த புத்தகம் இருக்குது, நீங்கள் வேணால் இணையத்தில் பாருங்கள். வள்ளியம்மாள் சரித்திரம்ங்கிற புத்தகம் இணையத்திலேயே இருக்குது. அதனுடைய பின்பக்கம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த யாரெல்லாம் இவங்களுடைய இறப்பிற்காக வஉசி அவர்களுக்கு இரங்கல் கடிதம் தெரிவித்தார் என்று. அதில் ஒரு இரங்கல் கடிதம் ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன அப்படின்னா, ஒரு மருத்துவர், ஆங்கில மருத்துவர், அவர் வஉசிக்கு நெருக்கமானவர். அவர் எழுதுகிறார், உங்களுடைய மனைவியினுடைய துயர செய்தி கேட்டு மிக வருத்தமடைந்தேன். அவருக்கு என்ன சிகிச்சை கொடுத்தீர்கள்? அந்த சிகிச்சை சரியானது தானா? உள்ளூர் மருத்துவச்சியிடமே காட்டி நீங்கள் இப்படி ஒரு நிலையை தள்ளிவிட்டீர்களா என்று நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு எழுதுகிறார். உண்மையில் ஒரு தலைமுறைக்கே நடந்த மாபெரும் சோகம் என்ன என்றால், முறையான மருத்துவம் கிடைக்காமல் பெண்கள் இறந்தது தான், பிரசவத்தில் இறந்தது தான். பாம்பு கடித்து இந்தியாவில் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக அதிகம். அம்மை நோய் வந்து, காலரா வந்து, சிகிச்சையே இல்லாமல் குழந்தைகள் இறந்தார்கள், பெண்கள் இறந்தார்கள். இந்த நவீன மருத்துவம் என்ற ஒன்று வந்து, அதுவும் பெண்களுக்காக பெண்களே மருத்துவரானது என்பது இந்த நூற்றாண்டில் நடந்த மாபெரும் மாற்றம். அது ஒரு சாதாரணமாக ஒரு லேடி டாக்டர் வந்துட்டாங்கங்கிறது இல்லை. பெண்கள் தங்களுடைய உடல்நிலைகளை பேணவும் செய்யணும், அதுக்கு மருத்துவம் தேவைப்பட்டால் அவர்களே மருத்துவத்தை அணுகணும். அப்படி இந்த மருத்துவர் அன்னைக்கே எழுதுகிறார், அப்படி உங்கள் மனைவியை நீங்கள் சரியாக வைத்தியம் பார்க்காம சாக விட்டுட்டீங்களா அப்படின்னு வஉசிக்கு அந்த கடிதம் எழுதுகிறார். அந்த வள்ளியம்மாள் சரித்திரம்ங்கிற அந்த வெண்பாக்களில் சுவாரஸ்யமானது என்னென்னா, ஒரு பெண் யாரிடம் நற்பெயர் வாங்க வேண்டும் என்பதுக்கு இந்த பண்பாடு எப்போதுமே ஒன்று வைத்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய எல்லா இந்த ஆளுமைகளுடைய மனைவியருடைய பெயர்களும் வேறு வேறியே தவிர ஒரே பெண் தான் வேறு வேறு பெயர்களில் வேறு வேறு காலத்தில் வாழ்ந்திருக்காங்க, வேறு வேறு ஊர்களில் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒன்றே தான் நடந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, முதலில் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட கணவனுக்கு அடங்கி நடக்க வேண்டும். அடங்கி நடப்பதோடு அவருக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்யணும். அதை இந்த வெண்பாலே வருது. இன்னொன்று, அவர்கள் மாமனார் மாமியாரிடம் குடும்பத்தினரிடம் நற்பெயர் வாங்க வேண்டும். ஒரு காலத்திலையும் வாங்கவே முடியாது. வாங்க முடியாதுங்கிறதோட இவர்கள் மாமியார் ஆகும்போது அந்த நினைப்பை மாற்றிக்கிட்டுவாங்க. அது வரைக்கும் அது ஒரு 8ஆம் தொலைவு தான். போக போக இன்னும் ஒரு 10 அடி போய்கிட்டே இருக்கும். 3வது, கணவனை தேடி வரக்கூடிய கணவனுக்கு சொந்தமான அறிந்த அறியாதவர்களுக்கு உபசாரம் செய்வது, உணவு கொடுப்பது, அதில் எவ்வளவு தூரம் அவர் சிறப்பாக இருக்கிறார்.
இந்த 3 கடமைகளை ஒருவர் சரியாக நிறைவேற்றிவிட்டார், அவருக்கு அமர வாழ்வு உண்டு. மற்றபடி அவர் சுயமாக சிந்திப்பாரா, செயல்படுவாரா, ஆலோசனை சொல்லுவாரா, பொது வழியில் அவருக்கென்று ஏதேனும் இடம் இருக்கிறதா, அவருக்கென்று ஒரு குரல் இருக்கிறதா, எதுவுமே ஒரு பண்பாட்டில் இல்லை. ஜனநாயகம்தான், கல்விதான், புதிய சிந்தனை தான் இந்த மாற்றத்தை நமக்கு உருவாக்கியது. இன்று உண்மையில் இந்த எல்லா ஆணுடைய குறைகளையும் அடையாளம் கண்டு சொன்று அவர்களை நல்ல அப்பாக்களாக, அண்ணன்களாக, கணவர்களாக மாற்றியது இவர்கள்தான். ஆனால் இந்த மாற்றத்தை ஏதோ ஒரு தந்தை முன்னாடி உணர்ந்துட்டார். இன்றைக்கு பெண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாற்றங்களில் நிறைய மாற்றங்கள் அவர்களுடைய தந்தை வழியாக வந்தது. அவருடைய தாய் அல்ல, அவருடைய தந்தை தான் முதலில் அவர்களை படிக்க வைத்தார். லண்டனுக்கு அனுப்பி படிக்க வைத்த தந்தையை தெரியும். போர்டிங் ஸ்கூலில் பொம்பளை பிள்ளையை போய் படிக்க வைத்து அந்த பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி அவர்களை செய்யும். அவர்கள் செய்ய முடியாமல் போனது சரியானவரை திருமணம் செய்து கொள்வது தான். ஆனால் படிக்க வைத்து சுதந்திரம் தந்து போராடிய எல்லா தந்தைகளும் ஒன்று சொன்னாங்க. இந்த வள்ளியம்மாள் சரித்திரத்தில் அவர் வஉசி எழுதுகிறார், இந்த அம்மா எந்த அளவுக்கு அறத்தோடு வாழ்ந்தார் என்றால், அவருக்கு வரக்கூடிய அவரோட கிளைண்ட்ஸ், அவருக்கு வரக்கூடிய வழக்கு கொண்டு வரக்கூடியவர்களிடம் கூட ஏதேனும் முறையற்ற வழியில் யாருக்கும் சலுகைகள் செய்யவோ, ஊதியம் பெறவோ, பரிந்துரை செய்யவோ கூடாது என்று அந்த அம்மா தடுத்தாங்க அப்படின்னு. அவர் வழக்கறிஞர் அல்ல அந்த அம்மா. ஆனால் அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, நீதியோடு அறத்தோடு அவர் அணுகணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், வழக்கு கொண்டு வரக்கூடியவர் வழக்கறிஞரிடம் சொல்லுவார், நீங்கள் அப்படி கொஞ்சம் பேசி எங்களுக்கு முடிச்சு விட்டுருங்க, எங்கள் பக்கம் பார்த்து செய்யுங்கள், எங்கள் பக்கம் நீதி இல்லை என்பதாலும் பரவாயில்லை, நீங்கள் அதை நீதியாக மாற்றுங்கள் என்று சொல்வார்கள் இல்லையா. ஆனால் இந்த அம்மா வேண்டாங்கிறாங்க. அந்த ஒரு வாசகம் போதும். அந்த அம்மா ஒரு அறத்தோடு வாழ்ந்த பெண், குறைவாக வாழ்ந்திருந்தாலும் அறத்தோடு வாழ்ந்தவர் என்று தெரியும். அப்போது இந்த பெண்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போதும் அவர்கள், இப்போ அவங்க முத்தம்மாவை பற்றி சொன்னாங்க, நாமக்கல் கவிஞருடைய, அந்த அம்மாவுக்கு ஒரு நாமக்கல் கவிஞருடைய நூலிலே ஒரு அழகான காட்சி இருக்கிறது. நாமக்கல் கவிஞருடைய வீட்டுக்கு உறவினரான முத்தம்மாள் வருகிறார். சின்ன பொண்ணு, விளையாட்டு பொண்ணு. அந்த பொண்ணு இவருக்கு சாப்பாடு போடும்போது சாப்பாடுனுடைய இலையில் 2 அப்பளம் போடுறாங்க. நாமக்கல் கவிஞர் ஆசையாக அப்பளம் சாப்பிட்றார். அப்பளம் சாப்பிட்ட உடனே அவருடைய சகோதரிகள் இந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க, நீ பொறிச்சு அப்போ தான் ஆசையாக சாப்பிட்றாரு, இன்னும் கொண்டு வந்து போடு அப்படின்னு. அந்த பெண்ணு கொண்டு வந்து போடும் போது ஒரு அப்பளத்தை அவருடைய கன்னத்தில் வேணும்னே உடைச்சிடுறாங்க. குறும்புத்தனம், விளையாட்டு. இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் யாரையோ ஒருவரை விரும்புகிறீர்கள், நேசிக்கிறீர்கள் என்றால் அவரோடு தானே உரிமையை எடுத்துக்கொள்ள முடியும். இவர் கோவித்துக் கொள்கிறார். நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணு நம்மளை அவமானப்படுத்திடுச்சு, அப்பளம் சாப்பிட்றேன்னு சொல்லி என் கன்னத்தில் அப்பளத்தை உடைக்கிறார். அவளை அடிக்கணும்னு வீட்டில் துரத்துறார். ஓடி போய் தடுமாறி விழுந்து அடிபட்டு ஒரு காயத்தோடு அந்த பெண் இருக்கிறார். அந்த வடு வாழ்நாளெல்லாம் இருக்கிறது அவருக்கு. எனக்கு அந்த அம்மாவை நினைக்கும் போதெல்லாம் இப்படி துரத்தி அடிபட்டு வடுவோடு இருக்கக்கூடிய அந்த பெண் தான் நினைவுக்கு வருகிறார். அவர் உறுதியாக இருக்கிறார், நான் அவரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று. இவருக்கு விருப்பமே இல்லை. தந்தை சொல்கிறார் விருப்பமில்லை, குடும்பம் சொல்கிறது விருப்பமில்லை, யார் சொன்னாலும் விருப்பமில்லை. ஆனால் அந்த பெண்ணுக்கு பிடித்திருக்கிறது. அந்த பெண் உறுதியாக இருக்கிறார், நான் தான். திருமணமானால் நடந்துடுறது. திருமணம் நடந்த பிறகு அவர்களுக்குள் எந்த உறவும் கிடையாது. அப்போது கூட அந்த அம்மா கோச்சிக்கிடவே இல்லை. முடிவாகத்தான் அவர், இந்த பெண் தனக்காகத்தான் தன் வாழ்க்கையை இருத்திருக்கிறான்னு பார்க்குறார், தெரிஞ்சுக்கிறார். நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை கவிஞரை மட்டுமல்ல, அவர் ஒரு மிகச்சிறந்த ஓவியர். எந்த அளவுக்கு ஓவியர்னா, டெல்லியில் நடந்த தர்பாருக்கு சென்று மகாராணியினுடைய கையால் பரிசு வாங்கி வரக்கூடிய அளவுக்கு சிறந்த ஓவியர். ஆனால் அவர் தன் மனைவியை படம் வரைந்தாரான்னு எனக்கு தெரியாது, வரைந்திருப்பாரா என்று கூட நான் யோசிக்கலை. ஆனால் இந்த புகைப்படங்களை எல்லாம் பார்த்தேன். இங்கே கூட அந்த புகைப்படங்களை எல்லாம் காட்டினாங்க. இந்த புகைப்படங்கள் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இந்த பெண்கள் என்ன இருப்பாங்க? பாரதியார் இருந்திருப்பார், நாமக்கல் கவிஞர் இருந்திருப்பார், வஉசி இருந்திருப்பார். ஆனால் இந்த பெண்கள் என்ன இருப்பாங்க? இவர்கள் அவங்க நிற்கக்கூடிய பாங்கு, அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய உடை, எடுக்கப்பட்ட நாள், இதற்கு முந்திய நாள், இதற்கு பிந்திய நாள், இதில் இருந்தவர்கள், இவர்களோட இந்த புகைப்படத்தை பார்த்தது என்று இந்த ஒவ்வொரு புகைப்படத்துக்கு பின்னாடியும் நிறைய கதை இருக்கு. அந்த நிறைய கதை என்ன அப்படின்னா, அமர்ந்திருக்கக்கூடிய கோலத்தில் இருக்கக்கூடிய பெண், நின்றிருக்கக்கூடிய கோலத்தில் இருக்கக்கூடிய பெண் எல்லாம் இருக்கு. அப்போது இந்த
ஒவ்வொருத்தருடைய இவர்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாலும் இந்த பெண்கள் ஏதோ ஒரு மன உறுதியை அவர்களிடம் உருவாக்கியிருக்கிறாங்க. உருவாக்கியதோடு அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் பொது வாழ்க்கைக்கு செல்கிறார்கள். இந்த பொது வாழ்க்கை என்பது உண்மையில் அந்த பொது வாழ்க்கைக்கு செல்பவனுக்கும் தெரியாது என்ன நடக்கும் என்று தெரியாது. இவர்களை படித்து கொண்டே இருக்கும்போது எனக்கு உடனடியாக தோன்றியது, இவர்களெல்லாம் சாதாரண ஏழை எளிய நடுத்தர வர்க்க பெண்கள் இப்படி இருந்தார்கள். சரி, மகாராணிகள் அந்த காலத்தில் என்ன மகத்தான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டார்களா என்ன? யாராயினும் ஒரு மகாராணி இப்படியெல்லாம் இவர்களுக்கு நேர் எதிரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் என்று காட்டுவாரா என்பதற்காக ஒரு மகாராணியினுடைய வாழ்க்கையை படித்தேன். அவர் ஜெய்ப்பூர் மகாராணி காயத்ரி தேவி. நீங்கள் இணையத்தில் தேடி காயத்ரி தேவி ஜெய்ப்பூர் மகாராணி என்று பாருங்கள். பேரழகுமிக்க பெண் அவங்க. அவர்கள் ஜெய்ப்பூரினுடைய மகாராணியாக இருக்காங்க. அவங்க ஒரு வாழ்க்கை, அவங்க தேர்தலில் நின்று சுதந்திரா கட்சியில் நின்று ஜெயித்து அரசியலில் வந்து பாராளுமன்றத்துக்கு சென்ற ஒரு ராணுஜ குடும்பத்தை சேர்ந்த ராஜமாதா அவங்க வாழ்க்கை வரலாறில் அவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, என்னுடைய அம்மா, அந்த ராணியினுடைய அம்மா பேர் இந்திரா. என்னுடைய அம்மா அந்த காலத்தில் பரோடா ராஜாவினுடைய மகள். என்னுடைய அம்மா இளவயதில் குவாலியரனுடைய மகாராஜாவிற்கு திருமணம் செய்து வைப்பதற்காக முடிவு செய்யப்பட்டிருந்தார். ஆனால் எங்கள் குடும்பத்தில் எல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் இங்கிலாந்துக்கு அனுப்புவார்கள், படிக்க வைப்பார்கள். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய அம்மா இங்கிலாந்துக்கு போனபோது அங்கே கூச் பிகாரை சேர்ந்த ஜிதேந்திராங்கிற இளவரசரை பார்த்து ஒரே ஒரு தடவை பார்த்தாங்க, அறிமுகமாகிட்டாங்க. கடந்து போயிட்டார். இந்த அம்மா பார்த்துட்டாங்க. அவரை பிடித்திருக்கிறது இந்த அம்மாவுக்கு. இவங்க குவாலியர் ராஜா வேண்டாம், கூச் பிகார் ராஜாவை மகனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. பெற்றோர்களிடம் சொன்னால் பெற்றோர்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் கூடவே கூடாது, அது சின்ன ராஜ்யம், இது பெரிய ராஜ்யம். நீ குவாலியரனுடைய ராணியாக போகிறாயா இல்லை அப்படி ஒரு சின்ன ஆளை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே போய் வாழப் போகிறியா, அது எங்கள் ஊருக்கு வேறு. ஆனால் இந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை அவரை பார்த்தேன், எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, எனக்கு அவரோட தான் வாழ்க்கைன்னு நம்புகிறேன். காதல்னு கூட சொல்ல முடியாது, அவர்கள் அப்படியெல்லாம் பழகலை. இந்த அம்மா தைரியத்தோடு ஒரு காரியம் செய்கிறார். என்ன அப்படின்னா, யாரை திருமணம் செய்து கொள்வதாக இருந்தாரோ அந்த குவாலியரனுடைய இளவரசனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நான் இப்படி ஒரு கூச் பிகாரனுடைய இளவரசனை பார்த்தேன், அவனே எனக்கு பிடித்திருக்கிறது, ஆனால் என்னை உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பதாக என் பெற்றோர் முடிவு செய்திருக்கிறார்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவ்வளோதான் கடிதம். அடுத்த நாள் குவாலியரிலிருந்து பரோடாவிற்கு ஒரு தந்தி வருகிறது. அந்த தந்தி என்ன தெரியுமா? உங்கள் மகள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார். இது குவாலியர் மகாராஜாவுடைய கதை மட்டும் இல்லை, எந்த பொண்ணு இப்படி ஒரு கடிதத்தை அனுப்பினாலும் உடனடியாக வரப்போகிற பதில் இதுதான், உங்கள் மகன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான். தந்தை தாயால் என்ன எதிர்பார்க்கவில்லை என்றால், இப்படி ஒருவரை காதலிக்கிறார் என்றால் ஒரு கடிதம் எப்படி எழுத முடிந்தது, அதுவும் நீ திருமணம் செய்து கொள்ளப் போகிற குவாலியர் மகாராஜாவுக்கு எங்களை கேட்காம இப்படி கதை எழுத முடிஞ்சது. இந்த கடிதம் என்பது வெறும் கடிதம் இல்லை, 2 ராஜ்யங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவை துண்டித்து விடும். அதனால் மரியாதையாக இந்த கடிதத்தை நான் எழுதலைன்னு சொல்லுங்கிறான். நம்ம சொல்கிறான், நான் தான் எழுதினேன், அவருக்கு இதை தெரியப்படுத்தத்தான் எழுதினேன், என் விருப்பம் என்ன என்று தெரியாமல் ஒருவர் என்னை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் எழுதினேன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த மறுபக்கம் திருமணம் உடனே ரத்து செய்யப்படுகிறது. கூச் பகாரனுடைய இளவரசனையே திருமணம் செய்து கொள்ளும்போது தந்தை சொல்கிறார், 4ஆம் பேருக்கு தெரியாமல் இந்த கல்யாணத்தை லண்டனில் போய் வச்சுக்கோ, இனிமேல் இங்கே வரவே கூடாது, உனக்கு இந்த அரசாட்சியில் இடமும் கிடையாது, எங்கள் குடும்பத்து பெண் என்ற எந்த சலுகையும் கிடையாது, இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்லி அவங்க லண்டனில் போய் கல்யாணம் பண்ணி கூச் பகாரனுடைய மகாராணியாக வாழ்ந்துடுறாங்க. மகாராணிக்கும் இங்கே பார்த்த நாம் சாமானிய பெண்ணுக்கும் வேறு வேறு வாழ்க்கையா என்ன? நீங்கள் விரும்பியதை மகாராஜாவும் தரமாட்டார், சாமானியனும் தரமாட்டார் என்பதோடு, தரமாட்டார் என்பதற்கு அவர் ஒலித்த குரல் அவர்களுடைய குரல் அல்ல, அதிகாரத்தினுடைய குரல், பண்பாட்டினுடைய குரல், இந்தியா முழுமையும் வேறு வேறு இடங்களிலெல்லாம் ஒலித்த குரல் ராணிக்கும் கேட்டிருக்கு. அவ்வளோதான். இவங்க சொல்கிறாங்க, அன்றிலிருந்து நாங்கள் இந்த கூச் பிகாரை சேர்ந்த இளவரசிகள் ஒரு முடிவு செய்தோம், என்னன்னா நாங்கள் விரும்புவரைத்தான் திருமணம் செய்து கொள்வோம், எங்கள் அம்மா ஒரு அடையாளம். இவங்களும் அப்படிதான், இந்த காயத்ரி தேவியும் காதல் திருமணம் தான் செய்துக்கிட்டாங்க.
அப்போது ஒரு மகாராணியினுடைய வாழ்க்கையும் ஒரு சாமானியமான எங்கோ இருக்கக்கூடிய சுதந்திர போராட்டத்தில் தியாகம் செய்து அதற்காகவே வாழ்ந்து மடிந்தவர்களுடைய வாழ்க்கையும் என்று வேறு வேறெல்லாம் இல்லை. அவர்கள் தன்னுடைய இயல்பை, தன்னுடைய மனதினுடைய உண்மைகளை, தான் சொல்ல வந்ததை சொல்வதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் சந்தர்ப்பம் கிடைக்காத ஒரு வாழ்க்கை தான் சமூகம் எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கு. அதில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு பெண்களோட வாழ்க்கையை பற்றியும் சின்ன நம்ம மோனோகிராஃபும் போடுவாங்களா, அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரே சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரே சம்பவம் திரும்ப இவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. இவர்கள் கணவரால் அல்ல நண்பர்களே, இவர்கள் அதிகம் துன்புறுத்தப்பட்டதால், சமூகத்தால் தான். இந்த அம்மா சொல்கிறாங்களே, என்னை ஒரு பைத்தியக்காரன் மனைவி என்று ஊர் சொல்லுகிறது. அந்த ஊர் பைத்தியக்காரனுடைய மனைவி என்று இன்றைக்கு வரைக்கும் யாரையாவது பார்த்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. ஆள் தான் மாறிட்டான், ஆனால் சொல்லுகிற பதில் மாறவே இல்லை. அவர்களுக்கு இருந்த நெருக்கடி இதுவல்ல. அவர்கள் சந்தேகத்தின் பேரால் ரகசிய போலீசாரால் பின்தொடரப்பட்டார்கள். பாரதிக்கு அப்புறம் என்ன நடந்தது? வாஞ்சிநாதன் ஆஸ்துரையை கொன்றார். வாஞ்சிநாதனுடைய கொலைக்கு அப்புறம் ஒரு பெரிய மேன்ஹண்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வேட்டை நடந்தது. தேடி தேடி சுதந்திர போராட்டத்தோடு தொடர்புடையவர்கள் எல்லாரையும் வேட்டையாடினார்கள். அப்படி வேட்டையாடும் போது பாரதியினுடைய வீட்டிற்கு வந்து பாரதியினுடைய உறவினராக இருக்கக்கூடிய, சகோதரராக இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனைவியினுடைய உறவினர்களை எல்லோரையும் கைது செய்தார்கள். எந்த வகையிலும் தொடர்பில்லை. இன்னொரு பக்கம் எங்கோ சிறைச்சாலையில் இருந்த வஉசி சொல்லுகிறார், ஆஸ்துரை அப்படி கொல்லப்பட்டது நியாயம். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார். அப்படின்னா இவர்கள் காவல், போலீஸ் எந்த நேரமும் கண்காணிப்புக்குள்ளாடியே இருக்கிறாங்க. அந்த கண்காணிப்பு என்ன செய்கிறது என்னால் இவர்களை எந்த நேரமும் கைது செஞ்சிட முடியும், யாரும் உள்ளே போயிடுவாங்கன்னு. கணவனை ஒரு பக்கம் உள்ளே வச்சிடறாங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சகோதரர்களை, மாமனை, மைத்துனனை எல்லாம் சிறையில் அடைச்சிட்றாங்க. யாரை கைது செய்வார்கள், யாருக்கு தீவாந்தரம் எதுவுமே தெரியாது. அப்போ எங்கே போக போகிறோம் தெரியாது, புகலிடம் என்ன தெரியாது. ஆனால் இதற்கு இடையில் அவர்களுக்கு குழந்தை, எல்லோருக்கும் குழந்தை இருக்குது, கை குழந்தைகள் இருக்குது. அந்த குழந்தைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் அலைகிற நேரத்தில் எல்லாம் அந்த குழந்தைகள் என்ன ஆனாங்க, எங்கிருந்து இவர்களுக்கு உணவளித்தார்கள். ஆனால் இவர்களுக்கு உண்மையில் உதவி செய்த எண்ணிக்கையற்ற பேர் தன் முகத்தை மறைத்து கொண்டு, அடையாளத்தை மறைத்து கொண்டு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்தார்கள் என்பதுதான் வரலாறு. கைவிடலை, இவங்களை யாரையும் கைவிடலை. இவர்களுக்கு எல்லாருக்கும் மறைமுகமாக உதவி செய்தவர்கள் உதவி செய்து கொண்டே இருந்திருக்கிறாங்க. சின்னதோ பெரியதோ அவர்கள் வழியில் உதவி செஞ்சுட்டே இருந்திருக்கிறாங்க. ஆஸ்துரையினுடைய மனைவி படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கா. அந்த அம்மா ஒரு காச நோயாளி, அவருக்கு ரீசனோஃபெல் ஜாஸ்தி. அவங்கள மூச்சு இறைப்பு உண்டவர். அவருக்கு நம்ம ஊரோட வெக்கை ஒத்துக்கிடலை, குளிர்ந்த இடத்தில் வேணும். ஸோ அவங்க என்ன அப்படின்னா அதுக்கான சிகிச்சையை மேற்கொள்வதற்கு தான் கொடைக்கானலுக்கு போகிறாங்க. ஏதோ ஒரு இடத்தில் 2 ஒரே துயரத்தை மேற்கொண்ட பெண்கள். ஒன்று ஆஷ், அவர் கொல்லப்பட்டார். அந்த கொல்லப்பட்டதுக்கு காரணம் இருக்கலாம், ஆனால் இந்த மனைவி போய் உட்கார்ந்துட்டு அவருக்கான அவ்வளவு கடிதங்களும் வருகிறது. இந்த ஆஷ் கொல்லப்பட்டதுக்கான ஏகப்பட்ட இரங்கல் கடிதங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் எழுதுகிறாங்க. வெங்கடாச்சலபதியை தான் நேரில் சந்தித்த போது அந்த கட்டுரையில் சொல்கிறார், அவங்க வீட்டில் அவங்க அவ்வளவு கடிதங்களையும் தொகுத்து வைத்திருக்கிறார்கள் என்று. இவ்வளவு ஆயிரக்கணக்கான கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கு, எல்லாத்துக்கும் பதில் எழுதியிருக்காங்க. நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது, தியாகி பென்ஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது, அரசால் கௌரவமாக அவர் நடத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வாஞ்சிநாதனுடைய மனைவிக்கு என்ன கடிதங்கள் வந்துச்சு, யாரை எழுதுனாங்க, அந்த கடிதங்கள்லாம் என்னாச்சு, அந்த கடிதங்களில் ஏதேனும் யார் கையிலையாவது இருக்கா, எதுவுமே தெரியாது. தெரியாதோடு சொந்த தந்தையே பையனை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார். குடும்பத்தினர் எல்லாம் யாருன்னே தெரியாது அவருன்னு கைவிட்டாங்க. இந்த அம்மா வயிறு வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை மட்டும் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் அவர்களுக்கு உரிய எந்த இழப்பீடோ ஊதியமோ தொகையோ கொடுக்கப்படவில்லை. அப்படின்னா 2 பெண்கள், ஆனால் 2 பேரும் விதியினுடைய ஒரே சரடில் இணைக்கப்பட்டுறாங்க. ஒரே வாழ்க்கை ஒரே போல இருக்கு. இன்னொன்று, இந்த பெண்களை அரசியல் மயமாக்கணும் அல்லது அவளை சுதந்திர போராட்டத்துக்களை கொண்டு வந்துடணுங்கிற எண்ணம் நேதாஜிக்குத்தான் முதலில் அதிகமாக இருந்தது. நேதாஜி தான் முதலில் என்ன செய்தார் அப்படின்னா, லத்திகா கோஷ் அப்படின்னு ஒரு அம்மா ஆக்ஸ்போர்டில் படிச்சுட்டு வந்தாங்க. அவர்களை கொண்டு 1921ஆம் ஆண்டிலேயே கல்கத்தாவில் பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய அமைப்பை உருவாக்கி
அந்த அமைப்பை கொண்டு ஊர் ஊராக போய் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பெண்கள் பங்களிக்கணுங்கிறத உருவாக்கினார். 2 அமைப்புகளை உருவாக்கினார். அன்றைக்கு செயல்பட்டது ஒன்று மும்பையில் இருந்து இருக்கக்கூடிய மகிழா அமைப்பு, இன்னொன்று இங்கே கல்கட்டாவில் இருந்தது. இவர்கள் பெண்கள் அணிதிரண்டு இந்திய சுதந்திரத்திற்காக போராட வேண்டும் அப்படின்னாங்க. இது வளர்ச்சியடைந்த போதுதான் காந்தி வந்தார். காந்தி அதை தெரிந்து கொண்டார். காந்தி அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து பெண்களுக்கான எல்லா விஷயங்களையும் போராட ஆரம்பித்தார். ஆனால் முதல்ல நேதாஜி இதை முன்னெடுக்கும் போது நேதாஜியினுடைய குடும்பத்திலேயே இதற்கு ஆதரவு இருந்தது. அவர்கள் எல்லாம் மேலை கல்வி பயின்றவர்கள். அவர்களுக்கு தெரியும் அவர்கள் சுதந்திரத்திற்காக இந்த பெண்கள் வரட்டும் போராடட்டும்னாங்க. அவர் ஒரு சுதந்திரத்திற்கான ஐஎன்ஏவில் தனியான பெண் பிரிவை உருவாக்கி அந்த பெண் பிரிவுக்கு பயிற்சி அளித்து அவர்களை செவிலியர்களாகவும் வைத்திருந்தார், போர் முனைக்கான சோல்ஜர்ஸாகவும் வச்சிருந்தார். அதில் போர் முனைக்கு அனுப்பப்படாமல் செவிலியர் பணிக்கு அனுப்பப்பட்ட பெண்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கார்கள். அந்த கடிதம் இரத்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? எங்களை எல்லாம் நீங்கள் உயிர் தியாகம் செய்ய விடாமல் போர் முனைக்கு அனுப்பக்கூடாது என்று செவிலியர்களாக ஆக்கிவிட்டீர்கள். இது கூடாது, நாங்கள் சண்டையிட்டு மரணம் அடைய விரும்புகிறோம் என்று ஒரு 8 பெண்கள் இரத்தத்தில் கையெழுத்திட்டு நேதாஜிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்தியா முழுவதும் இப்படி பெண்களுடைய பங்களிப்பு சுதந்திரத்தில் மிக அதிகம் இருந்திருக்கிறது. மன்மோகினி சகால் அப்படின்னு சொல்லி நேரு குடும்பத்தை சேர்ந்த ஒருவர், அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, படித்து பாருங்கள். அவங்க நேரு குடும்பமே அரசியலோ அதில் சுதந்திர போராட்டத்தில் நேரடியாக தொடர்புடையது, சிறை சென்றவர்கள் எல்லோரும். இந்த மன்மோகினி சகால் கல்லூரி மாணவியாக இருக்கும்போது பகத்சிங்கைக்கான விசாரணை லாகூரில் நடக்கு. லாகூர் நீதிமன்றத்துக்கு இந்த கல்லூரி மாணவிகள் எல்லாரும் ஒன்று போயிருந்து தினம் போய் உட்காந்து பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? என்ன ஆக போகிறது, பகத்சிங்குக்கு என்ன தண்டனை கொடுப்பார்கள், அவர் சிறையில் இருக்கிறார், அவரை தண்டிக்க போகிறார்களா, விட்டுருவாங்களா, என்ன நடக்க போகுதுங்கிறத மாணவர்கள் திரளாக வேடிக்கை பார்க்குறாங்க. பகத்சிங்குக்கு தூக்கு தண்டனை உறுதிப்படுத்தப்படுகிறது. ஊரே கலவரமாகிறது. மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறார்கள், ஹர்தால் பண்ணுவோம், கல்லூரியை புறக்கணிப்போம், கல்லூரி மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம்னு லாகூரில் அவங்க ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. இவங்க தான் அதுக்கு தலைமை தாங்குறாங்க. தலைமை தாங்கி எல்லா மாணவர்களையும் அனுமதிக்கும் போது அங்குள்ள காங்கிரஸ் முடிவு பண்ணுகிறது, குறைந்தபட்ச அவகாசத்தில் நம்ம ஹர்தால் அறிவிக்கக்கூடாது, அதுக்கு தேதி கொடுத்து நாள் கொடுத்து எல்லாவற்றையும் செய்தால்தான் செய்யணும், அதனால் இப்போ நாங்கள் கங்கு எடுக்கலைங்கன்னு இவர்கள் முடிவு செய்கிறார்கள். மாணவர்கள் மட்டும் நினைத்தால் எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ணிட முடியும், நாங்களே ஹர்தால் நடத்திக்கிடுவோம், நீங்கள் யாரும் வர வேண்டாம் என்று ஹர்தாலுக்கு கிளம்புறாங்க. ஆனால் காவல்துறைக்கு தெரிகிறது, கைது செய்வதற்கான இருக்கிறது. கல்லூரி மாணவர்கள், இவர்களுக்கு சிறை தெரியாது, கைது தெரியாது, அரசியல் போராட்டம் தெரியாது, என்ன நடக்கும் என்று கூட தெரியாது. ஆனால் இவர்கள் கைது ஆவதற்கு ஆசையாக போகிறாங்க. எல்லாரையும் கைது செய்து சிறைக்கு கொண்டு போய் சிறையில் அடைக்கிறார்கள். முதன்முறையாக கல்லூரி மாணவர்கள் சிறைச்சாலையை பார்க்கிறாங்க. சிறைச்சாலைக்குள் இருக்கக்கூடிய சிறை உலகத்திற்குள் என்ன வேறுபாடு இருக்கிறது, ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ், ஒவ்வொரு கிளாஸுக்கும் தக்க இருக்கக்கூடிய தண்டனை, அரசியல் கைதிகளுக்கு வழங்கக்கூடிய எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இவர்கள் சிறைப்பட்ட காலத்திலிருந்து இவர்கள் உள்ளுக்குள்ளாடியே அவர்களுக்கு சிறை ஒரு சிறைக்கூடமாக இல்லை, இதுவும் ஒரு கல்லூரி போல தான் இருக்குது. அவர்கள் ஒருவருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, இணைந்து பாடுகிறார்கள், எல்லாம் பண்ணுறாங்க. இவர்களை அங்கே இருக்கக்கூடிய சிறை அதிகாரிகளால் கையாள முடியலை. கையாள முடியாதோடு அவர்கள் திரும்ப சொல்கிறாங்க, இவர்களை விடுதலை பண்ணிட்டா நல்லது, வச்சுக்கிட வேண்டாம், இவர்கள் மேலே சார்ஜஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, அனுப்பிடுங்க. ஆனால் வழக்கு நடந்து இவர்களுக்கு தீர்ப்பு வருகிறது, இவர்களை விடுதலை செய்யணும். அப்போ சிறை விதிப்படி எத்தனாம் தேதி காலையில் எத்தனை மணிக்கு விடுதலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கு உங்கள் உறவினர்கள் வருவார்கள், நீங்கள் வீடு திரும்புவதற்கு தேவையான வசதிகள் செய்து தரப்படும். இவர்கள் எல்லாம் அடுத்த நாள் காலை, இப்போ 22ஆம் தேதி காலையில் விடுதலை அப்படின்னு இவங்க எல்லாம் காத்திருக்கிறாங்க. இவர்கள் மாணவிகள் தானே, அதனால் இவங்க எல்லாம் பாருங்கள், அங்கே ஒரு ஃபேர்வெல் கொண்டாடுறாங்க. சிறைச்சாலையில் ஆட்டம் கொண்டாடி இருக்கும்போது திடீர்னு சிறை அதிகாரி சொல்லுகிறார், நாளை காலையில் ரிலீஸ், நீங்கள் எல்லாம் வெளியே போகணும். இல்லைங்க, குடும்பத்துக்கிட்டமெல்லாம் இன்னும் ஒரு நாளைக்கு அப்புறம் வரோன்றிருக்கோம், அவர்கள் சேர்ந்த பின்னாடி தான் போகணுன்னா வச்சுக்கிட முடியாது, உடனே கிளம்புங்கன்னு இரவோடு இரவாக எல்லா சிறை கைதிகளையும் வெளியேற்றுகிறார்கள். இவர்கள் அங்கே இருந்து லாகூர் போவதற்கு வாகன வசதிகள் எதுவுமே கிடையாது, வரவேற்க யாருமே இல்லை. எல்லோரும் ஒரு திறந்த வெளியில் ஒரு நாள் இரவு ஒன்றாக அமர்ந்திருக்கிறார்கள். அந்த அம்மா எழுதினதிலேயே சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு நேரு குடும்பத்தை சேர்ந்த, பிறந்ததிலிருந்தே மேற்கத்த கல்வி படித்த, ஐரோப்பியர்களுடைய மொழி பேசுகிற அந்த வாழ்க்கையை கொண்டவள் என்பதுக்கு நான் குற்ற உணர்வு கொண்ட நாள் அது.
நான் ஒரு இந்திய பெண், இந்திய சுதந்திரத்திற்காக இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஏழை எளிய மக்களைப் போல திறந்த வெளியில் உறங்கப் போகிறேன். திறந்த வெளியில் என்னுடைய தாய்க்காக தந்தைக்காக காத்திருக்க போகிறேன். அவங்க அப்பாவுக்கு ஒரு தந்தி கொடுக்குறாங்க. அவங்க அப்பா ஒரு வழக்கறிஞர். தந்தி கொடுத்து, உங்கள் மகள் இப்படி திறந்த வெளியில் காத்துட்டு இருக்கிறா, ஏதாவது வண்டி ஏற்பாடு பண்ணுங்க. வண்டி ஏற்பாடு பண்ணி அவங்க எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அத்தோடு முடிந்து விடவில்லை. ஒரு நிகழ்வில் ஒரு பெண் பங்கேற்க தொடங்கினால் அது எங்கே முடியும் என்பதற்கு ஒரு எழுத்தாளனாக அங்கு ஒன்றை கற்றுக்கொண்டேன். அதற்கு பின்னால் ஒரு பத்தியாயம் இருக்கிறது. அதில் அவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் சிறைச்சாலையில் எங்களோடு வாடினார்களோ அவர்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு விருந்து கொடுப்பது என்று முடிவு செய்தோம். எங்கள் வீட்டில் நாங்கள் சிறையில் இருந்த எல்லோரும் ஒன்று சேர்ந்து விருப்பமான உணவுகளை எல்லாம் தயாரித்து ஒன்றாக உண்டு நாங்கள் எங்களுடைய கஷ்ட தினங்களிலிருந்து மீண்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இது வெறுமனாக ஒரு பெண் ஆண் என்பதல்ல, இரண்டு மனநிலைகள். ஒரு மனநிலை அங்கே முடிஞ்சிருது. நீங்கள் சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்துட்டீங்க, இனிமேல் உங்களோட. ஆனால் இது சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தாலும் இவர்கள் ஒரே உறவு, ஒன்றாக ஒரே நேரத்திற்கு சிறைக்கு சென்றவர்கள். இந்திய தேசத்தினுடைய சுதந்திர வரலாறு என்பது இன்று வரை எழுதப்பட்டிருப்பது அதனுடைய கால்வாசி தான், அரைவாசி தான். இன்னும் பாதி எழுதப்படவில்லை, இன்னும் பாதி தெரியவே தெரியாது. அதற்கான தடயங்களே இல்லை. நிறைய பேர் யார் செய்தார்கள், எங்கே செய்தார்கள் எதுவுமே தெரியாது. ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இதில் அந்த மன்மோகனி சகால் எழுதுகிறாங்க, நாங்கள் சிறைக்கு செல்லும்போது மாணவிகள் என்று நினைத்து தெரியாமல் ஒரு பலசரக்கு கடைக்காரனின் மனைவியையும் பிடித்து வந்து விட்டார்கள். அது எப்பவும் அப்படி தான் செய்வாங்க. அது அன்னைக்குன்னு இல்லை, சம்பந்தம் இல்லாத ஒருத்தரையும் கூட்டத்தில் ஏற்றிடுவாங்க. அந்த அம்மா உள்ளே முதல்ல வந்த உடனே என்ன தெரியாமல் பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் சிறைச்சாலை, இங்கே இவர்கள் பேசிய உரிமைக்கான குரல், சுதந்திரத்திற்கான முக்கியத்துவத்தை எல்லாம் தெரிந்தவுடனே அவர், நானும் உங்களோடு போராடுகிறேன், உங்களோடு உடன் இருக்கிறேன் என்று சிறையிலே இருக்கிறாங்க. இந்த அம்மாவினுடைய கணவருக்கு விஷயம் தெரிகிறது, உன் மனைவியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவர் உடனே சொல்லுகிறார், இனிமே அவ என் வீட்டுக்கே திரும்பி வரக்கூடாது. அவ சிறைச்சாலைக்கு போயிட்டால, இனிமே வரக்கூடாது. வந்தால் என் வீட்டில் இடம் கிடையாது. உனக்குத்தான் பிள்ளைகள் இருக்கிறதே, 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, என்ன செய்வேன்? தாயில்லாத பிள்ளைகளாக அவர்கள் வளரட்டும் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறான். சொல்லுவதோடு இதை ஒரு கடிதம் எழுதி அந்த அம்மாவுக்கு போடுறான். நீ இந்த மாதிரி ஊருக்காக போராடுவதற்கு சிறைக்கு போனா இல்லையா, அந்த சிறைச்சாலையிலேயே வாழ்நாளை கழி, இல்லாவிட்டால் உன்னை யாரு கூட்டி போனாங்க அவங்க கூட போயிடு. உனக்கு என் வீட்டில் இனி இடம் கிடையாது, உன் பிள்ளைகள் உன்னுடைய பிள்ளைகள் இல்லை என்று. அந்த அம்மா அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு இவங்ககிட்ட காட்டி அழுகிறாங்க. இவர்கள் ஒன்று திரண்டு அந்த ஆளுக்கு தெரிந்த ஒருவரிடம் போய், இவர்களுடைய தந்தை வழக்கறிஞர் தானே, அவரை வைத்து சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டி செய்தது பெருமைக்குரிய விஷயம், உனக்கு நாளைக்கு பெரிய கௌரவம் கிடைக்க போவதோட நீ செய்ய தயங்கியதை அவள் செய்துவிட்டால் அவள் பெருமைக்குரியவள், ஏற்றுக்கொள் என்ற உடனே அந்த கணவன் மனம் மாறி சிறைச்சாலைக்கு பார்க்க வந்திருக்கிறான், ஏற்றுக்கொண்டு விட்டான்னு ஒன்று எழுதுறாங்க. அப்போ சுதந்திரத்தினுடைய வரலாறு என்பது இந்த பலசரக்கு கடைக்கானின் மனைவியைப் போல யாரோ பெயர் தெரியாத, எதற்கென்று தெரியாமல் கலந்து கொண்ட ஆயிரம் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து வாங்கியது. அதை இன்று அனுபவிக்கிறோம். இந்த தருணத்தில் மனதார அவர்களுக்கு நன்றி கூட்டி விடைபெறுகிறேன். நன்றி. திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்திட சவிதாவை அழைக்கிறோம்.